ஹாய் வீவர்ஸ். குக் வித் கோமலி 5 சீசன் நேற்றோட முடிவு இருந்துச்சுங்க. ஃபைனல் நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் டைட்டில் ஜெயிக்க விதவிதமாக சமைச்சிருந்தாங்க. இறுதியில் பிரியங்கா டைட்டில் ஜெயிச்சதா அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில் முதல்ல கோமாளியாக இருந்து அதுக்கப்புறமா தொகுப்பாளர் அந்த சீசனில் இருந்த மணிமேகலை சில வாரங்களுக்கு முன்னாடி பிரியங்காவுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் வெளியேறிட்டாங்க. ஃபைனல் நிகழ்ச்சியில் மணிமேகலை பற்றி ஒரே நபர் மட்டும் பேசியிருந்தாங்க. நடுவராக இருக்கும் செஃப் தாமு தான் அவங்க. மணிமேகலை தான் மிஸ் செய்வதா அவர் கூறினார். அதை கேட்ட பிரியங்கா தலையை மட்டும் ஆட்டி ஆம் என்பது போல ரியாக்ஷன் கொடுத்திருந்தாரு. குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சி நேற்று பிரம்மாண்டமா நிறைவடைஞ்சிருச்சு. 2019ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட குக் வித் கோமாளி நிகழ்ச்சி கடந்த 4 சீசன்களா சிறப்பான வகையில ரசிகர்களை கவர்ந்து மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்ற பாராட்டையும் பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில இந்த 5வது சீசன் இந்த நிகழ்ச்சியில அடுத்தடுத்த சர்ச்சைகளை சந்திச்சு வந்தது. மோசமான பேச்சுக்களை ஆபாசமான சம்பவங்களா இந்த நிகழ்ச்சியை அடுத்தடுத்து அரங்கேற்றி வருவதா குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. இதனிடையே நிகழ்ச்சியில குக்கா செயல்படும் ஆங்கர் ஒருவர் தன்னை சிறப்பாக செயல்படவில்லை அப்படின்னு ஆதிக்கம் செலுத்ததாகவும் குற்றம் சாட்டி இந்த நிகழ்ச்சியிலிருந்து மணிமேகலை விலகிட்டாங்க. இது பற்றி பிரியங்காவை பற்றியும் சமூக வலைதளங்கள்ல பல பேரும் பல்வேறு விதமா வருத்த எடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்து பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் ஆதரவும் பலரும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. சுற்றுலாவுக்கு சென்றிருந்த பிரியங்கா மீண்டும் சென்னை வந்துள்ள அவர் இன்றைய தினம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியில பங்கேற்பார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதனிடையே சென்னை வந்துள்ள அவர் குக் வித் கோமாளி சர்ச்சைக்கு அப்புறமா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பழைய வீடியோ ஒன்றை ரீஷேர் பண்ணியிருக்காரு. தனது 30வது வயது பிறந்த நாளையொட்டி முன்னதாக அவர் இந்த வீடியோவை வெளியிட்டிருந்தாரு. கடற்கரையில உல்லாசமா ஆடி ஓடும் அவரது இந்த வீடியோ தற்போது ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருக்குது. மேலும் இது பற்றிய அப்டேட்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.